Hi friends, welcome to Start Tamil Exam. இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாமில் நம்ம ஸ்பீடை எப்படி கரெக்டாக பிக்கப் பண்ணுறது, ஓகேங்களா? இதில் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஓகேங்களா? ஒரு 4-5 டிப்ஸ் மட்டும்தான். இதை தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம், டிசிஷன் கூட எடுக்கலாம். நமக்கு தேவை பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணணும்னா 60 மார்க்கு, ஓகேங்களா? 100 மார்க்கில் ஃபஸ்ட் பேப்பர் 60 மார்க், செகண்ட் பேப்பர் 60 மார்க் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் லெட்டரை ஈஸியாக டைப் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுக்கு நமக்கு டைம் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அதை கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும்தான். ஓகே, நமக்கு ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 24 மிஸ்டேக்ஸ் 15 நிமிஷம் வந்திருக்கு, ஓகேங்களா? டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம நாட்கள் இருக்குது. இனிமேல் நீங்கள் டைப்பிங் போகிறதா இருந்தால் ஒரு நாட்குள்ளே லீவு போடாமல் கரெக்டாக போயிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு மிஷினில் உட்காந்த பிறகு மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏபிசிடி, ஓகேங்களா? ஏ டு செட்டு ஏபிசிடி செட்டு செட்டுலேருந்து ஏ வரை அடிங்க. ஒரு பேராகிராஃப் சும்மா நார்மலாக அடித்து பாருங்கள், ஓகேங்களா? பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட் டச் கொடுக்காதீங்க, ரொம்ப நார்மலாக டைப் பண்ணுங்கள். ஆட் டச் கொடுக்கும்போது டைமிங் நமக்கு ஸ்லோவாகும். மற்றவங்களை பின்னாடி எந்த சவுண்டு வந்தாலும் திரும்பாதீங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? இதை மட்டும் பாருங்கள். ஓகே, இவங்க பேப்பர் திருத்திருக்காங்க. இதில் இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஏ தூக்கியிருக்கு. இந்த ஷிஃப்ட்டு தூக்குனா சீனியருக்கு 1.5 மார்க் போகும், ஓகேங்களா? அதே போல் தான் ஒவ்வொரு தாவலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஷிஃப்ட்டு தூக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட்டு பிடிச்சி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்திங்கன்னா, ஷிஃப்ட்டை கரெக்டாக பிடிச்சி அடிக்கிறோம். நீங்கள் டக்கு ஸ்பீட் அடிக்கும்போது உடனே ஷிஃப்ட் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக டைப் பண்ணிக்கோங்க. நிறைய என்ன தப்பு பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட்டு, ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துலையும் போயிட்டு இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிய கிடையாது, ஓகேங்களா? அது மிஷினில் ப்ராப்ளம், அதெல்லாம் அவங்க நீங்கள் கரெக்டாக சொல்லிக்க. ஆனால் நிறைய தாவலை பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு தூக்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஷிஃப்ட்டு தூக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்திருக்கு, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டும் கரெக்டாக ஒத்துருக்காங்க. நிறைய நண்பர்கள் இன்னொரு டவுட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை பிரித்து அடிக்கணுமா இல்லை நம்ம அப்படியே அடிக்கலாமா கேட்டுக்கிங்க. நீங்கள் பிரித்து அடிக்க தேவையில்ல. அந்த வார்த்தை வந்துச்சுன்னா கீழே கூட டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பார்த்திங்கன்னா மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுடைய இடத்துல சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் பாருங்கள் எங்களுக்கு கரெக்டாக வரல, அதான் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆல் இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வேறு என்ன நம்ம நார்மலாக பார்த்துட்டு வரோம், ஓகேங்களா? இதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மல் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? நார்மல் இதை கொடுத்துருக்காங்க. இது ஜூனியர் தான் போட்டிருக்காங்க, சீனியர் போட்டிருக்காங்க. அடுத்தது திருத்திருக்காங்க பாருங்கள். நார்மலாகவும் நீங்கள் சென்ட் பண்ணி நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் ஷிஃப்ட்டு தான் நிறைய பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு தான் போயிட்டு இருக்கு இவங்களுக்கு, ஓகேங்களா? டைப் பண்ணுறாங்க ஷிஃப்ட்டு அண்டு ஸ்பேஸு, ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்பேஸு இங்கேயும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதிகம் நீங்கள் மிஸ்டேக் வரது கிடையாது, ஷிஃப்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட் டச் கொடுத்துருக்காங்க. ஆட் டச் கொடுத்தா 4 மார்க்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பாரு அண்டு நீட்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணுறது கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இதுதான் மிஸ்டேக் வந்திருக்கு. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.